வணக்கம். குட் மார்னிங். The Finance Medicos first video is how to earn. பெரும்பாலான நமது வீடுகளில் பணம் எப்படி சம்பாதிப்பது, எப்படி சேமிப்பது, எப்படி பணத்தை பெருக்குவது, மல்டிப்ளை பண்ணுவது என்பதை பற்றி பேசுவதில்லை. பணம் பற்றி பேசுவது ஏதோ பேசக்கூடாததை பற்றி பேசுவது போல் தவறாக பெரும்பாலான பெற்றோர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். பணத்தை எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும் என்றால் நமது திறமைக்கு தகுந்தவாறு நேர்மையான வழிகளில் சம்பாதிக்க வேண்டும். சூதாட்டம் மூலமாகவோ, குறுக்கு வழிகளிலோ, கையூட்டாகவோ, களவின் மூலமாகவோ சம்பாதிக்க கூடாது. திருவள்ளுவர் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்ற திருக்குறளின் மூலம் எவ்வாறு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். இந்த குறளானது 754வது குறளாக பொருள் செயல் வகை அதிகாரத்தில் உள்ளது. அரண் ஈனும் என்றால் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவது. இன்பமும் ஈனும் என்றால் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தேவையான பொருட்களை ஈட்டுவது. உடைக்காகவும், உணவுக்காகவும், இருப்பிட தேவைகளுக்காகவும் சம்பாதிப்பது. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து அவரவர் திறமைக்கு தகுந்தவாறு தீதின்றி வந்த பொருள். திறனறிந்து அவரவர் திறமைக்கு தகுந்தவாறு தீதின்றி வந்த பொருள் அரண் ஈனும் அடுத்தவருக்கு கொடுத்து உதவ முடியும். இன்பமும் ஈனும் தனது குடும்பத்திற்கும் தனக்கும் தேவையான உணவு, உடை, சகல சௌரியங்களும் அதனால் கிட்டும் என்பதை இந்த குறள் மூலம் சொல்கிறார். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்தான் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். தவறான வழிகளில் சம்பாதிக்கும் பொழுது உறக்கம் குறையும் போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்காது, அப்புறம் மகிழ்ச்சியும் இருக்காது. தவறான வழிகளில் சம்பாதித்த பணத்தை அடுத்தவருக்கு கொடுத்து உதவுவதால் என்ன பலன் கிடைக்கும்? நேர்மையாக ஈட்டிய பணத்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதே நன்றாகும். 1330 திருக்குறளில் இந்த ஒரு திருக்குறளை அனைவரும் வாழ்வில் பின்பற்றினால் மானுடம் சிறப்புறும். தினமும் இந்த குறளை மனதில் ஒரு தடவையாவது சொல்லி பார்ப்பதை நான் வழக்கமாக கொண்டுள்ளேன். இப்படி சொல்லிக் கொள்வது பாதையற்ற இந்த வாழ்க்கை பயணத்தில் திருவள்ளுவர் விரல் பற்றி நடக்கும் சிறுவனாக நான் மாறியதை போன்று மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நீங்களும் இந்த திருக்குறளை படித்து எவ்வாறு சம்பாதிப்பது என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.